ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ மேக் பண்ணுறது ரொம்பவே ஷார்ட்ஸாக காமிச்சிருக்கேன். இதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வந்து லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நான் 0.8 mm இருக்க ஃபார்ம் ஷீட்டை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கிறேன். அதோட சைஸ் வந்து 4x4 சென்டிமீட்டர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கட்டர், அதாவது இந்த கட்டர் வச்சு நம்ம முல்லைப்பூ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதை வச்சு நல்லா வந்து இம்ப்ரெஷன் கொடுத்து எடுத்துக்கோங்க. இந்த கட்டரோட சைஸ் எல்லாமே அந்த ஃபுல் வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டைம் இருக்கப்போ அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நம்ம கர்வ் பிளேஸில் மட்டும் கரெக்டாக கட் பண்ணணும். விட்டு விட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அந்த கர்வ் வந்து நீட்டாக கிடைக்காது. ஸோ அதனால் வந்து அந்த கர்வ் பிளேஸில் மட்டும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இதை பிஸ்னஸாக கொண்டு போகிறீங்கன்னா இந்த ஷார்ட்ஸை பார்த்துட்டு கண்டிப்பாக கொண்டு போக முடியாதுங்க. டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து நான் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு தான் கொண்டு போக முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷேப் கட் பண்ணிட்டு டீப் கட் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. டீப் கட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் மேக் பண்ணிட்டு எக்ஸஸாக இருக்கிறத நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்டெம் மேக் பண்ணிக்கிறது கட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம ஸ்டெம் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பேஸ்டல் க்ரீன் கலர், அப்படி இல்லைன்னா ஆயில் பேஸ்டல், ரெண்டில் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ரப் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் க்ரீன் கலர் ஃபார்ம் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட சாய்ஸ். இப்போ நம்ம ஸ்டெம் எப்படி மேக் பண்ணுறோன்னு பாருங்கள். அதாவது ஒரு சைட்லையும் அதே மாதிரி லைட்டாக சென்டரில் மட்டும் லைட்டாக நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு, எந்த சைடு கார்னரில் அப்ளை பண்ணலையோ அதை வந்து நான் சென்டரில் கொண்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் கார்னரில் அப்ளை பண்ணியிருக்கதை மேலே வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன், ரோல் பண்ணிக்கிறேன். இப்படி வச்சு நம்ம ஒரு 2 செகண்ட் பிடிச்சி வச்சதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த மாதிரி நம்ம கையில் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ரவுண்டாக கிடைக்கும். முல்லைப்பூக்கு ரவுண்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் பர்ஃபெக்ஷனாக நம்ம கொண்டு போகணும் இல்லையா, அதனால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ளவரை வந்து இந்த மாதிரி அயன் பாக்ஸ், சூடான அயன் பாக்ஸில் வச்சுட்டு நீங்கள் இதை அப்படியே எடுத்து நல்லா குமிச்சு வைக்கிற மாதிரி வச்சுருங்க. இதை நம்ம சூட்டோடு பண்ணுறப்ப தான் நமக்கு கரெக்டான பர்ஃபெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம பேக் சைடு ஸ்டெம் வந்து வைக்கிற இடத்துல இந்த மாதிரி நல்லா வந்து ஷார்ப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ளாட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து அது நீட்டாக இருக்காது, ஃபினிஷிங் வந்து கரெக்டாக கிடைக்காது. இந்த மாதிரி நம்ம ஃப்ளாட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து இதில் வந்து சிங்கிள் பட்டு வச்சு முல்லைப்பூ வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் நம்ம ஸ்டெம்மு மட்டும் வச்சு நம்ம முடிச்சுக்கலாம். இதுவே டபுள் பட்டு வச்சு செய்கிறீங்க அப்படின்னா அது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 லேயர், அதாவது உள்ள ஒரு பட்டு வச்சு நம்ம எப்படி மேக் பண்ணுறதுன்றதை நான் காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டை நான் அதாவது அவுட் சைடில் வைக்கிறது கொஞ்சம் விரிஞ்சா மாதிரி இருக்கிற மலர்ந்த பூ மாதிரி இருக்கிறத எடுத்துக்கோங்க. சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மொட்டு மாதிரி ரொம்ப நம்ம மொட்டு மாதிரி வச்சுருப்போம் இல்லையா, அதை சென்டரில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க. இதை பிடிச்சிட்டே இன்னொரு சைடில் வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டெம்மை மேக் பண்ணிடலாம். நமக்கு வந்து சூப்பரான டபுள் லேயர் முல்லைப்பூ கிடச்சிரும். இதை வந்து நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபுல் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.